துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே, ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே, ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீர் காத்தீர், வேதனை என்னில் வந்த போதும் துணை நின்றீர். சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீர் காத்தீர், வேதனை என்னில் வந்த போதும் துணை நின்றீர். மகிமை மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கண்ணீர் என்னில் வந்த போதும் நீர் துடைத்தீர், என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே தீர்த்தீர். கண்ணீர் என்னில் வந்த போதும் நீர் துடைத்தீர், என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே தீர்த்தீர். மகிமை மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால்
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் தியானிக்கக்கூடிய வார்த்தைகளுக்காக நான் தேவ சமூகத்திலே சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, தியானித்து கொண்டிருந்த பொழுது, ஒரு நாள் நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஒரு முக்கியமான வேலையாக இருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய சிந்தனையில் எழும்பின ஒரு சத்தம், பிரயோஜனப்படுத்து. அந்த வேத பகுதியை, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் அந்த நாட்களிலே வாசிக்கவில்லை, தியானத்திற்காகவோ செய்திக்காகவோ எடுக்கவும் இல்லை. ஆனால் அந்த இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று எழும்பின ஒரு சத்தம், பிரயோஜனப்படுத்து. நேராக அந்த இடத்திலிருந்து வீட்டுக்கு வந்தவுடனே வேதத்திலே நான் பிரயோஜனம் என்கிற வார்த்தைகளை தேடி பார்த்தேன். பல வசனங்கள் பிரயோஜனம் என்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஒத்த வார்த்தைகள் வேதத்தில் வாக்குத்தத்தங்களாகவும் ஆசீர்வாதமான வசனங்களாகவும் காணப்பட்டன. ஆனால் நான் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நேரத்தில், என்ன இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறாரே அப்படின்னு அந்த வார்த்தையை சிந்தித்து கொண்டிருந்த பொழுதே, அதை தொடர்ந்து என்னுடைய நினைவில் உண்டான ஒரு வசனம் தான் எபேசியர் 5:16. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் ஆமீன் சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். காலம் பொன் போன்றது. அதை வீணாக்குவது வாழ்க்கையை வீணாக்குவதற்கு சமம். ஒவ்வொரு நொடி, நிமிடம், வருடம், இவைகள் எல்லாமே வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. காலத்தின் அருமையை குறித்து ஒரு அழகான பொன் வாசகங்கள் உண்டு. ஒரு ஆண்டின் அருமை தெரிய வேண்டுமா? இறுதி தேர்வில் தோல்வி அடைந்த ஒரு மாணவனிடம் கேட்டுப்பார். ஒரு மாதத்தின் அருமை தெரிய வேண்டுமா? குறை பிரசவத்தில் பிறந்த ஒரு தாயாரிடம் கேட்டுப்பார். ஒரு வாரத்தின் அருமை தெரியுமா? வாரத்தின் பத்திரிகை ஆசிரியரை கேட்டுப்பார். ஒரு மணி நேரத்தின் அருமை தெரிய வேண்டுமா? காத்திருக்கும் காதலர்களை கேட்டுப்பார். ஒரு நிமிடத்தின் அருமை தெரிய வேண்டுமா? விமானம், ரயில் அல்லது பஸ்ஸை தவறவிட்டவர்களை கேட்டுப்பார். ஒரு நொடியின் அருமை தெரிய வேண்டுமா? விபத்தில் தப்பினவர்களை கேட்டுப்பார். ஒரு மைக்ரோ செகண்ட், ஒரு மில்லி நொடியின் அருமை தெரிய வேண்டுமா? ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் அல்லது வெள்ளி பதக்கம் வாங்கினவர்களை கேட்டுப்பார். காலத்தின் அருமை தெரிவதற்கு இவர்களை கேட்டுப்பார். மைக்ரோ செகண்ட், அப்படி கண்ணு மூடி கண் திறக்கிறது தான் மைக்ரோ செகண்ட். அந்த நொடியினுடைய அருமை மிகவும் பெரியது. அப்பன்னா மைக்ரோ செகண்ட், செகண்ட்ஸ், ஹவர், டே, மந்த், இயர், இந்த காலங்கள் எல்லாம் பொன் போன்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அதினதின் காலத்தில் நேரத்தில் செய்ய தவறும் பட்சத்தில் அதனால் நமக்கு இழப்புகள் உண்டு. நிச்சயமாய் அதனாலே நாம் பாதிப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு முறை ஆண்டவர் எனக்குள் ஒரு சிந்தனையை கொடுத்தார். இன்னாரை போய் நீ சந்தித்து ஜெபம் பண்ணு என்கிற ஒரு சிந்தனையை கொடுத்தார். நான் அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான அலுவலாக இருந்தேன். அதனால் நான் என்னுடைய மனதில் என்ன யோசித்தேன் என்றால், வருகிற திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நான் போய் அந்த வீட்டிற்கு போய் அந்த நபரை சந்தித்து ஜெபிக்கலாம் என்று நான் என்ன செய்து விட்டேன், அந்த நிகழ்வை கொஞ்சம் தள்ளி போட்டு விட்டேன். ஆனால் அடுத்த வாரம் வருவதற்குள் ஒரு அதிர்ச்சியான செய்தி, அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சென்று விட்டார். மிக மிக குற்ற உணர்வோடு கூட பல நாட்கள் நான் இருந்திருக்கிறேன். ஐயோ, கீழ்ப்படியாமற் போய்விட்டேனே. ஒரு 5 நிமிடம் அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா ஒரு மனதில் திருப்தியாக இருந்திருக்குமே. பல நாட்கள் அதனால் ஒரு குற்ற மனசாட்சியோடு கூட இருந்தேன். அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்த, ஆண்டவரே, ஏதாகிலும் ஒரு சிந்தனை நீர் எனக்கு தருவீரானால் அதை உடனே நான் ஆண்டவர் செயல்படுத்த எனக்கு உதவி செய்தரலும், தாமதிக்காமல் அதை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும். சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். கிரேக்க மொழியிலே இந்த காலம் என்கிற அந்த வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று டே பை டே, நாட்கள் வாரங்கள் என்கிற கணக்கில் இந்த டே பை டே வரும். 2 டைம் டு டைம், நிமிடம், நொடி, மணி என்கிற கணக்கில் வரும் டைம் டு டைம். கவனிக்க கேட்கிறேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
நாட்கள் என்கிற விகிதத்திலும் மணி என்கிற விகிதத்திலும் நாம் கவனமாக செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. தானியங்களை அறுவடை செய்கிற ஒரு விவசாயி காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் நிச்சயமாய் அவன் பலத்த நஷ்டத்தை சந்திப்பான். அதற்கென்று பருவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். விதைப்பதற்கு ஒரு காலம், அறுவடை செய்வதற்கு ஒரு காலம். காலங்களை கரெக்டாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அமைத்து வைத்திருக்கிறார். ஆதியாகமத்தில் அதை தான் பார்க்கிறோம். பலவிதமான சீதோஷ்ண சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு விவசாயி கரெக்டாக அதை கணிப்பான். வானத்தை பார்த்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பொதுவாக அது பூமியாக இருந்தாலும் எது வந்தாலும் விவசாயி வானத்தை பார்த்துப்பான். எதுக்குன்னா அந்த காற்றுக்காக, மழைக்காக, தேவன் தருகிற வாய்ப்புகளுக்காக அந்த விவசாயி என்ன பண்ணுவானா, கடவுளை நோக்கி காத்திருப்பானா. அப்போது அறுவடை நடந்து விட்டது. தானியங்கள் எல்லாம், அந்த கதிர்கள் எல்லாம் களத்தில் இருக்கிறது. இப்பொழுது முக்கியமான ஒரு வேலை செய்யப்பட வேண்டும். அந்த கதிர்களிலிருந்து, அந்த செடிகளிலிருந்து தானியம், அந்த தானியத்திலிருந்து அந்த முக்கியமான மணிகள் பிரிக்கப்பட வேண்டும். உமி தனியாக, மணிகள் தனியாக பிரிக்கப்பட வேண்டும். செடியிலிருந்து தானியங்கள், அந்த தானியத்தில் உமியிலிருந்து அந்த மணிகள் பிரிக்கப்படணும். இந்த வேலைகளை சரியான டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வார்கள். காற்று நல்ல வேகமாக அடிக்கும் பொழுது அந்த முரத்தில் சுலகினாலே என்ன செய்வார்கள், அப்படி தூக்கி பிடிப்பார்கள். அப்படி தூக்கி என்ன செய்வாங்க, அப்படியே லைட்டாக அப்படி ஷேக் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே உமி பறந்து போகும். தானியம் என்ன செய்யும், அந்த கோதுமை மணிகளோ நெற்மணிகளோ என்ன செய்யும், அப்படியே களத்தில் பத்திரமாக சேர்க்கப்படும். ஒரு மூட்டை கட்ட வேண்டியது தான், தூக்கிட்டு போக வேண்டியது தான். செலவே கிடையாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. செலவே கிடையாது. ஆனால் இதே விவசாயி காலத்தை பிரயோஜனப்படுத்த தவறிவிட்டால், அட அப்புறம் பார்த்துக்கலாம்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அலட்சியமாய் நடந்து கொண்டால் காற்றின் வேகம் குறைந்து போகும். அந்த முரத்தினாலே புடமிடும்போது, சுலகினாலே புடமிடும்போது சரியாக உமிகள் பறக்காது, மணிகள் பிரியாது. வேறு வழியின்றி அவன் என்ன பண்ணணும், அந்த கோதுமை நெற்கதிர்களை தூக்கிட்டு எங்கே போகணும், ஆலைகளுக்கு போகணும். ஆலைகளுக்கு போய் அதை தனித்தனியாக பிரிச்செடுத்து அந்த கோதுமை மணிகளையாவது அரிசிகளையாவது தனியாக மூட்டை கட்டி கொண்டு வரணும். கவனிச்சு பாருங்க, நிலத்திலிருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறது, செலவில்லாமல் வீட்டுக்கு போகிறது எப்படி இருக்குது. ஆனால் ஆலைக்கு போய் அங்கே அலைஞ்சி திரிஞ்சு அங்கே கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி அதற்கடுத்து வீட்டுக்கு அந்த மணியை கொண்டு வருவது எப்படி இருக்கிறது? அப்படி என்றால் இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் ஆதாயம் அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. காலத்தை வீணடிக்கிறவர்கள் நிச்சயமாய் அதற்குரிய விலைக்கிரயம் செலுத்துவார்கள். ஒன்று அலைச்சல் இருக்கும், இரண்டாவது பணம் வீண் விரயமாகும். சில குடும்பங்கள் எல்லாம் வீண் விரயமாகிறது பணங்கள். காரணம் என்னன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்துறதே கிடையாது. ஆண்டவர் தருகிற வாய்ப்புகளை அவர்கள் அலட்சியப்படுத்துவதே அதற்கு காரணம். பிரதர் அண்ட் சிஸ்டர், 5வது மாதத்தில் வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இத்தனை மாதம் நம்ம இத்தனை வாரங்களை நம்ம எப்படி கடந்து வந்திருக்கிறோம்? ஒரு விவசாயியாட பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்கிறதுனால நஷ்டம் தேவனுக்கு கிடையாதுங்க, அந்த நபருக்குத்தான். ஹல்லேலூயா. தேவன் தருகிற வாய்ப்புகள். இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேக்கிங் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. தேவன் நமக்கு கிருபையாக கொடுக்கிற வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு இலவசமான வாய்ப்பு. சபைக்கு வந்து ஆராதனை செய்வது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய வாய்ப்பு. அநேகர் அலட்சியம் பண்ணுகிறீர்கள். நான் ஒன்றை சொல்லி எச்சரிக்கிறேன், தேவன் தருகிற ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், சபை கூடி வருதலை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் வீண் செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். அங்கும் இங்கும் அலைந்து திரிய வேண்டியிருக்கும். நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறந்த முறையிலே நீங்கள் தேவனுக்காக நின்று பாருங்கள். உங்கள் அலைச்சல்களை கர்த்தர் குறைய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க.
உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வீட்டில் வீண் செலவுகளை கர்த்தர் தவிர்க்க பண்ணுவார். கொஞ்சம் சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை நான் வைக்க விருப்பப்படுகிறேன். மத்தேயு 23:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. ரட்சிப்பை இலவசமாய் கொடுப்பதற்கு இரட்சகர் இயேசு இஸ்ரவேல் ஜனங்களை தேடி இஸ்ரவேல் தேசத்திற்கு வருகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் அந்த ஜனங்களோ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் அலட்சியமாக இருந்தார்கள். காலத்தை வீணடித்தார்கள். அவர்கள் கைகளில் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வேதம் நன்றாக தெரியும். ஆனால் வேதத்தில் உள்ள இயேசுவை அவர்கள் அலட்சியப்படுத்தினார். ஆண்டவர் மிகுந்த அன்போடு கூட, ஒரு தாயின் பரிவோடு கூட, ஒரு தகப்பனின் இரக்கத்தோடு கூட மறுபடியும் மறுபடியும் தமது ஜனங்களை தேடி தேடி வந்தார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழாக கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனை முறை நான் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட ஆசையாய் வந்தேன். ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் வரார். காலத்தை பிரயோஜனப்படுத்தல, அலட்சியப்படுத்துறாங்க. இயேசுவை அலட்சியப்படுத்துறாங்க, தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் கோபமா போகல, மறுபடியும் மறுபடியும் வர்றார், மறுபடியும் மறுபடியும் வர்றார். ஆனா ஒரு அதிர்ச்சியான செய்தி, கடைசி வரைக்கும் யூதர்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவே இல்லை. யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காலத்தை பிரயோஜனம் படுத்தி கொள்ளாமல் வீணடித்த அவர்கள் இலவசமாக, மிக சுலபமாக தேவன் கொடுக்க காத்திருந்த ரட்சிப்பை ஒரு நாள் பெறப்போகிறார்கள். கொஞ்சம் கவனிங்க. எப்படி ஒரு விவசாயி தானியங்களை அறுவடை பண்ணி கொண்டு வந்துட்டு பின்னாடி காற்றுள்ள போதே அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டேன்னா அலைச்சலும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, பத்திரமா சேஃபாக ஆசீர்வாதமாக இருப்பானோ, அதுபோல தேவனுடைய ரட்சிப்பை, ஆமென் சொல்லுங்க, தேவன் தருகிற கிருபை வரங்களை, அந்த சமூகத்தை இலவசமாக தான் கிடைக்குது. யாராவது பே பண்ணிட்டு தான் இந்த சர்ச்சுக்குள்ளே வரணும்னு எங்கேயும் என்ட்ரி டிக்கெட் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஃப்ரீ. அது இல்லாமல் ரொம்ப அலைய வேண்டியதில்லை. அப்படி எட்டி குதிச்சா சர்ச்சுக்குள்ளே வந்து விழுந்துடலாம். ஆனால் அநேகர் அலட்சியமாக இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்ட போகிறேன் நான், அவங்க ரொம்ப ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த ரட்சிப்பை அவர்கள் வாங்க போகிறார்கள். எப்படி வாங்க போகிறார்கள் தெரியுமா? எப்படி அந்த விவசாயி அலட்சியமாக இருந்து விட்டு அதற்கடுத்து அங்கும் இங்கும் அலைந்து பணத்தை செலவு பண்ணி அந்த தானியங்களை, நெற்கதிர்களை பிரித்து வீட்டுக்கு கொண்டு வருகிறானோ, இஸ்ரவேல் ஜனங்களும் விலைக்கிரயம் செலுத்தி தான் அந்த ரட்சிப்பை வாங்க போகிறார்கள். இலவசமாய் 2000 வருடங்களுக்கு முன்பதாக கிடைத்த அந்த ரட்சிப்பை அலட்சியம் செய்ததால் யூதர்கள் காசு கொடுத்து, அதாவது விலைக்கிரயம் கொடுத்து அந்த ரட்சிப்பை வாங்க இருக்கிறார்கள். எப்படி? எந்த காலத்தில் தெரியுமா? அந்த கிறிஸ்துவின் காலத்தில். அவர்கள் ரட்சிப்பை எப்படி வாங்க போகிறார்கள் தெரியுமா? தங்கள் ஜீவனை கொடுத்து வாங்க போகிறார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு பலர் இரத்த சாட்சிகளாக யூதர்களில் மரிக்கப் போகிறார்கள். அந்த கிறிஸ்துவின் காலம். இன்றைக்கு உலகத்தையே அசைக்கும் ஒரு தேசமாக இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. நாட்டு நடப்பை, இனி வரப்போகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். இஸ்ரவேல் தேசம் என்றாலேயே பல வல்லரசு நாடுகள், பெரிய நாடுகள் உட்பட எல்லாம் பயந்து நடுங்குகிற ஒரு காலமாக நாம் பார்க்கிற காலம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, இதே இஸ்ரவேல் தேசம் உலக மக்களுக்கு மத்தியிலே பரிதாபமான ஒரு தேசமாக இருக்க போகிறது. மிக மிக அதிகமான பாதிப்புகளை, இழப்புகளை அந்த மக்கள் சந்திப்பார்கள். எந்த காலத்தில்? அந்த கிறிஸ்துவின் காலத்தில். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது அவர்கள் இயேசுதான் மெய்யான தேவன், அவர்தான் மேசியா என்று அறிந்து கொள்வார்கள். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அப்பொழுது இப்படிப்பட்ட சபை இல்லை. சகோதரனை சகோதரி, இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரமல்ல, இந்திய தேசத்துக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன். அன்றைக்கு சபைகள் இருக்காது.
அன்றைக்கு ஊழியக்காரர்கள் இருக்க மாட்டார்கள். ஆண்டவரே, நான் பரலோகம் வர வேண்டும் என்றால் விலை கிரயம் கொடுக்கப்பட வேண்டும். யூதர்கள் விலை கிரயம் கொடுப்பார்கள். பல பேர் கோத்திரத்திற்கு என்று சொல்லி மரிப்பார்கள். யூதர்கள் தீர்மானம் எடுப்பார்கள், நாங்கள் மரித்தாலும் பரவாயில்லை, உம்முடைய அன்பு எங்களுக்கு தேவை. ஆண்டவர் அவர்களுக்கு மனம் இறங்குவார், மறுபடியும் அவர்களுக்காக யுத்தம் செய்வார், இஸ்ரவேல் தேசம் வெற்றி பெறும். ஆனால் இங்கே நான் ஒரு காரியத்தை குறிப்பிட விருப்பப்படுகிறேன். இலவசமாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக ரட்சிப்பை கொடுக்க ஆண்டவர் வந்தாரா? கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாக எத்தனை முறை திரும்ப திரும்ப வந்தார். அலட்சியமாக இருந்தது ஏன் அன்பான தேவப்பிள்ளையே? எதற்கு அலட்சியம்? ஏன் அதற்கு அடுத்து விலை கிரயம் கொடுக்க வேண்டும்? ஏன் அலைய வேண்டும்? யூதர்களை விட்டு விடுகிறேன், இன்றைக்கு சபைக்குள் வருகிறேன். சொல்லுகிற காரியம் நடக்கும். தேவனது சமூகத்தை, தேவனது சபையை, தேவனது அன்பை அலட்சியப்படுத்துகிறவர்கள், காலத்தை வீணடிக்கிறவர்கள் ஒரு நாள் வரும், அலைந்து திரிந்து பல விலை கிரயங்களை கொடுத்து மறுபடியும் தேவனது அன்பை சந்திக்கக்கூடிய காலம் வரும். வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு விசுவாசி வீட்டுக்கு போகிறார். அந்த விசுவாசியின் வீட்டை ஆண்டவர் போய் வீட்டின் கதவை தட்டுகிறார். மகளே, நான் வந்திருக்கிறேன். அந்த விசுவாசியோ நன்றாக சாப்பிட்டு சுகமாக வீட்டில் படுத்து கொண்டு இருக்கிறாள். கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது. யார்? நான் தான், ஆண்டவர் வந்திருக்கிறேன். அப்ப அந்த விசுவாசி சொல்லுகிறாள், நான் இப்பொழுதுதான் படுத்தேன், என்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் நான் கழற்றி போட்டிருக்கிறேன், என்னால் இப்பொழுது மறுபடியும் எழ முடியாது, நான் கதவை திறக்க முடியாது. ஆண்டவரே, நான் நாளைக்கு ஜெபிக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கிறது, இந்த வாரம் என்னால் சபைக்கு வர முடியாது, எனக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ நான் ஆலயத்துக்கு வருகிறேன், எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் கதவை தட்டுகிறார். எப்படி அந்த தாய்க்கோழி அன்போடு மறுபடியும் கூப்பிடுகிறதோ, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். கவனிக்கிறாயா சகோதரியே, சகோதரனை கவனிக்கிறாயா? ஆண்டவர் மறுபடியும் கதவை தட்டுகிறார். ஆனால் பரிதாபம் என்ன தெரியுமா? அந்த விசுவாசி வீட்டின் கதவை திறக்கவே இல்லை. ஆண்டவர் நீண்ட நேரம் காத்திருந்து ஆகாயத்தின் பனி தூறலினாலும் மழையினாலும் நனைந்தவராய் துக்கத்தோடு ஏமாற்றத்தோடு அந்த விசுவாசி வீட்டை விட்டு திரும்பி போய்விட்டார். அதே விசுவாசி இலவசமாய் தேடி வந்த அந்த கிருபை, இலவசமாய் வீடு தேடி வந்த அந்த ரட்சிப்பை அலட்சியம் பண்ணினதனால் அதே விசுவாசி அந்த ஆசீர்வாதத்தை பெற என்ன பண்ணினாள்? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். ஏன் இது தேவையா? வீட்டிற்குள் வந்து ஆண்டவர் கதவை தட்டுகிறார். ஜஸ்ட் கதவை திறந்திருந்தால் ஆண்டவர் வீட்டிற்குள் வந்திருப்பார். விசுவாசியை கவனி. உன்னுடைய ஊரை தேடி ஆலயத்தை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனையோ ஊர்களிலே, பட்டணங்களிலே ஆலயங்கள் இல்லை. ஆமென். எத்தனையோ ஊர்களிலே ஊழியக்காரர்கள் இல்லை. உன்னுடைய ஊருக்கும் உன்னுடைய வீட்டுக்கும் அருகிலே சபையை ஏற்படுத்தி ஊழியக்காரனை அனுப்பி வைத்திருக்கிறார். கதவை தட்டுகிறார். மணவாளியே எழுந்து வா, ரூபவதியே ஜெபம் பண்ணு, என் பிரியமே ஆராதனைக்கு ஓடோடி வா. அநேக சாக்குப்போக்குகள் இன்றைக்கு விசுவாசிகளுடைய வீட்டிலே கேட்டால் எத்தனை சாக்குப்போக்குகள். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் தேடுகிறார். என் மகள் இன்றைக்கு வரவில்லையே, என் மகன் இன்றைக்கு வரவில்லையே, வா எழுந்து. தூங்கினது போர்வை இழுத்து மூடினது. ஒரு நாள் வரும், போர்வையை பிடுங்கிக் கொள்வார்கள். அடி, காவலாளர்கள் அடிப்பார்கள், காயப்படுத்தினார்கள். இப்பொழுது அதே விசுவாசி கேட்கிறாள், என் ஆண்டவர் எங்கே? என் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். தேவையா என் அன்பு விசுவாசியே? தேவையா என் அன்பு தேவ பிள்ளையே? வேண்டாம். இந்த அவல நிலை நம்மில் ஒருவருக்கும் இந்த அவல நிலை வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நல்ல கை கால் நல்லா இருக்கும்போது
வாழ்க்கையில் சுகமாக இருக்கும்போது கர்த்தர் கொஞ்சம் தேடி வந்துருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படியாவது உன்னை மீட்டெடுக்கணுன்ட்டு விருப்பப்படுகிறார், தேடி தேடி வருகிறார். அவரை அலட்சியப்படுத்தாத, தேவனுடைய கிருபையை வீணடிக்காத, காலத்தை பிரயோஜனப்படுத்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். இந்த 3 வசனங்களில் ஒருவன் சுட்டி காட்டப்படுகிறான். அவனது பெயர் ஏசா. இந்த ஏசா யார் தெரியுமா? தேவனுடைய சிநேகிதன், விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் பேரன். ஆண்டவர் ஆபிரகாமின் வீட்டுக்கு ஆசையாய் வருவார். உட்கார்ந்து நின்று கொண்டு மணிக்கணக்கில் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி கொண்டிருந்திருக்கிறார். ஆதியாமத்திலே சம்பவங்கள் இருக்கிறது. தேவனுடைய சிநேகிதன் ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன். இந்த வீட்டு பிள்ளை, பேரப்பிள்ளை எவ்வளோ பாக்கியமாக இருந்திருக்கணும். கவனி மகனே, மகளே, தாயே, தகப்பனே, ஏசா எவ்வளவு பாக்கியசாலியாக இருந்திருக்கணும். போன வாரம் பொருளாதார வளர்ச்சியை குறித்து பேசினேன். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்து எத்தனை மடங்கு? 100 மடங்கு அவனை பெருக பண்ணினார். அவனுடைய வாழ்க்கையில் ஏசைக்கு வந்தது, சித்னா வந்தது. ஆனால் அவன் உழைக்கும் கரங்கள் உடையவன், ஹார்ட் ஒர்க்கர், கடின உழைப்பாளி. தாத்தா விசுவாசத்தின் தகப்பன், அப்பா ஹார்ட் ஒர்க்கர். 2 பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எஜமானர்கள், சீமான்கள். ஏசா எப்படி இருந்திருக்கணும்பா? சும்மா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி சும்மா கம்பீரமாக இருந்திருக்கும். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்பி கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி அலைகிறான். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், கடினமான உழைத்து முன்னேறின ஈசாக்கு, இந்த வீட்டிலே பிறந்த பேரப்பிள்ளை ஏசா அலட்சியமானவன், நிர்விசாரமானவன். ஆட சேஷ்ட புத்திரமாவது மண்ணாங்கட்டியாவது, சோறு தான் முக்கியம். சாப்பாட்டுக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக எத்தனை அலட்சியம். இன்றைக்கு அநேகர் தேவனது கிருபையை சபையிலே பிரதானமாய் வைக்காமல் இழிவான காரியங்களுக்காக எத்தனை அலட்சியமாய் நடந்து கொள்ளுகிறார்கள். சபையிலே போஜனம் முக்கியம்தான், சபையிலே உலக பிரகாரமான காரியங்கள் முக்கியம்தான். ஆனால் சபையிலே முக்கியமானது இவைகளை காட்டிலும் தேவனது கிருபை, அவரது ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஆனா அலட்சியம், நிர்விசாரம். என்ன நடந்தது? கண்ணீரோடு முதிர் வயசுல, வயசான காலத்துல தேடுறான். ஆனால் அவனுக்கு அது தூரமாய் போகிறது. அந்த சந்ததி ஆசீர்வாதமான சந்ததியாகவே இல்லை. ஏசாவின் பிள்ளைகளை தேடி பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்திலே ஆசீர்வாதத்தின் வம்சத்திலே காணவில்லை. அன்பான சகோதரனே, சகோதரியே, அதே வீட்டில் இன்னொரு பிள்ளைய கொஞ்சம் பாருங்க. ஆபிரகாம் தாத்தா தான், ஈசாக்கு அப்பா தான். பிள்ளை பேர் என்ன? யாக்கோபு. ஹார்ட் ஒர்க்கர், கடின உழைப்பாளி. கொஞ்சம் அப்படி இப்படி வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் எத்தனை தான். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் டச் பண்ண உடனே, இல்லைப்பா நான் உங்களுடைய பிள்ளைப்பா. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் சில நேரம் எத்தர்கள் தான். ஆனால் தொட்ட ஒன்று ஓடி வந்துருங்க. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடவே மாட்டேன். 2 பரிவாரங்கள் இருந்தாலும், சொத்து சுகங்கள் இருந்தாலும், நீர் இருந்தால் மாத்திரமே ஆமென் சொல்லு. நான் இந்த நேரத்தில் இங்கே பார்க்குற முகங்களெல்லாம் ஆசீர்வாதத்தின் சந்ததிகளாக இருக்கணும்னு நான் பாரப்படுறேன். கண்ணீரோடு ஜெபித்தேன். ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள் வீடுகளில் சாபமான சந்ததியாக யாரும் வந்துடக்கூடாது. ஏசாவின் சந்ததி சாபமான சந்ததி. சொத்து முக்கியம் இல்லைம்மா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதிச்சார், 12 பிள்ளைகளை கொடுத்தார். ஆமென். அந்த 12 பிள்ளைகள் தான் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தையே கலக்குகிற ஒரு தேசம் யாக்கோபின் பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. என் வீட்டு பிள்ளைகள், உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஆசீர்வாதமான சந்ததியாக இருக்கணும். கொஞ்சம் கரங்களை கொஞ்சம் உயர்த்தி, ஆண்டவரே ஒருபோதும் சாபமான சந்ததியா ஒருத்தரும் போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே உலகம், சொத்து, பணம், ஆண்டவரே இதுதான் முக்கியம்னு போயிடக்கூடாது. ஆண்டவரே அதெல்லாம் குப்பை. ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பெரியது. ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது. ஆண்டவரே கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்கள் மீது உம்முடைய ஆவியை, எங்களுடைய சந்தானத்தின் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை, எங்களுடைய பிள்ளைகளின் மீது அபிஷேகத்தை ஊற்றுவீராக. எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ற இந்த நேரத்தில் ஒருவேளை இந்த சபையில் ஏசாவா யாரும் கிடையாது, ஆனால் யாக்கோபு மாதிரி சிலர் இருக்கிறாங்க, எத்தர்களாக இருக்கிறாங்க. ஏமாத்து, தந்திரம் எல்லாரும் கிடையாது, சிலர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் தொடுவாராக, கர்த்தர் தொடுவாராக. ஆமென் சொல்லுங்க. தொடுவாராக. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தேவனது ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் தள்ளி வந்த உணர்வு என்ன பயன்? வயசான காலத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? கர்த்தர் நம்முடைய முதிர் வயது காலங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய காலங்கள் பூரணமாக இருப்பதாக. பிள்ளைகளின் சமாதானத்தை பார்க்கிற பாக்கியமான கண்கள் நமக்கு கர்த்தர் தருவாராக. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. கண்ணை மூடுற டைமில் நிம்மதியாக சந்தோஷமாக தேவனை துதிச்சுட்டே அப்படியே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற பாக்கியத்தை தருவாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க. 15-16 வசனங்களில் அந்த வசனத்தில் உள்ள பாரத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏசாவை பற்றி இவ்வளோ எச்சரிக்கை பண்ணுற அந்த வசனத்தில் 15-16 2 முறை திரும்பி வருகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒருவனும். ஒருவனும். அந்த ஒரு நபர் கூட அப்படி மாறிடக்கூடாது. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, எங்கள் சபையில் எந்த ஒருத்தரும் ஏசாவா இருக்கக்கூடாது. 2 கரங்களை கொஞ்சம் உயர்த்தி, ஆண்டவரே இப்போவே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இந்த ஜெபத்தை கேளுங்கப்பா. இது வெறும் பிரசங்கமாக போயிடக்கூடாது. எங்கள் கண்ணு பார்க்கணும், வீடுகளுக்குள்ள பிள்ளைகளை பார்க்கணும். ஆண்டவரே பேர பிள்ளைகளை பார்க்கணும். ஆண்டவரே ஏசா மாதிரி அல்ல, யாக்கோபு மாறி தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற சந்ததியா, தலைமுறையா ஆண்டவரே தேவனே உமக்கு மகிமையான பாத்திரங்களா. கரங்களை தட்டி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோமோ இல்லையோ, நான் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோமோ இல்லையோ, சாத்தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறான். அவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து, கொஞ்சம் கவனிங்க, அவன் தனக்கு கொஞ்ச காலமே உண்டென்று அறிந்து பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். நாட்களுக்கு நாட்கள், நிமிடத்திற்கு நிமிடம், டே பை டே, டைம் டு டைம் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். ஆனா சாத்தான் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறான். அந்த வசனத்துல ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்த வசனம் எபேசியர் 5:16 என்ன பார்க்குறோம்னா, காலத்தை ஏன் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னு முந்தின வார்த்தை சொல்லுகிறது. நாட்கள் பொல்லாதவைகளானதால். நாட்கள் ரொம்ப மோசமாக மாறிடும். அதனால் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோ. வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்கும். கவனி தேவ பிள்ளையே, உன் பிள்ளைக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கிற, உன் பிள்ளைய நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிற கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். வரப்போகிற காலம் பைபிள் தெள்ள தெளிவாக சொல்லுது, பொல்லாத காலம். அந்த பொல்லாத காலத்தில் நீங்களும் நானும் அழிந்து போகாதபடி நம்முடைய தலைமுறை, நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா காலத்தை, அந்த பொல்லாத காலம் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு வேதத்தில் ஒரு சம்பவம், ஒரு சில வசனங்கள் இருக்குது, அதை சுட்டி காட்டுறேன். மீகா 7 அதிகாரம் 2 முதல் 6 வசனம் வரைக்கும்.
தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அவர்களின் நல்லவன் முற்செடி கொத்தவன், செம்மையானவன் நெரிஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுது அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. நாட்கள் எந்த அளவுக்கு பொல்லாதவைகளாக மாறப்போகிறது என்பதற்கு வேதத்திலே சில சம்பவங்களை, வசனங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 5 வசனங்களில் 4 காட்சிகளை நான் உங்ககிட்ட காட்டுறேன். 4 இடங்களை சுட்டி காட்டுறேன். 1 சபை, 2வது அரசியல் வட்டாரம், 3வது சொசைட்டி சமுதாயம், நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள், 4வது நம்ம வசிக்கிற வீடு. இந்த 4 இடத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. இந்த 4 இடம் எவ்வளவு பொல்லாததா இருக்குதுன்ட்டு, பொல்லாததா மாறப்போகுதுன்ட்டு நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன். இப்போ கொஞ்சம் கவனமா கேளுங்க. பாஸ்டர், வரப்போதா? இல்ல இல்ல, இப்பயே அப்படித்தான் இருக்குதுன்னு நீங்க உங்களால் முடிஞ்சா கண்டுபிடிங்க. முதல்ல சர்ச்சுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சபையை சுட்டி காட்டுறார். 2ஆம் வசனத்துல பாருங்க, பக்தியுள்ளவன், செம்மையானவன், சகோதரன். 3 காரியம். இது எதை குறிக்கிறது என்றால் சர்ச்சை குறிக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. பக்தி என்பது சபையில காணப்படுகிற விசுவாசம், பயபக்தி, ரெவரன்ஸ், அதுதான் பக்தி. அப்ப சர்ச்சில் வரும்போதே எப்படி இருக்கணும்னா ஒரு பயபக்தி இருக்கணும். கர்த்தரை தேடுறவங்க, தொழுது கொள்கிறவங்க பயத்தோடு நடுக்கத்தோடு வரணும்னு பைபிள் சொல்லுது. ஆனா எத்தனை பேர் பக்தியோடு சபைக்கு வர்றாங்க? அலட்சியமா எத்தனை பேர் வராங்க? ஒரு நடுக்கத்தோடு தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை கொடுக்கிற ஒரு ரெவரன்ஸோடு எத்தனை பேர் வராங்க? செம்மையானவன், பரிசுத்தம், ஹோலினஸ். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும். இன்னைக்கு பலிபீடத்திலேயே பரிசுத்தம் இல்லை. நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம்னு ஒரு பட்டம் எழுதி ஒட்டி வைக்கப்பட்டிருக்கணும் ஊழியக்காரர்களுக்கு. ஊழியக்காரர்கிட்டயே பரிசுத்தத்தை தேட வேண்டியதா இருக்கிறது. சபை எப்படி இருக்கும்? 3வது சகோதரன், பிரதர் இன் லவ், ஒருவருக்கு ஒரு அன்பு, சகோதர சிநேகம். கூட பிறந்தவன் கிடையாது. சபையில் இருக்கிற நம்ம எல்லாருமே சகோதரர்கள், சகோதரிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அன்பு, ஐக்கியம், ஒரு மனம் காணப்பட வேண்டிய சபை. எப்படி பகை இருக்குது, விரோதம் இருக்குது, கசப்பு இருக்குது பாருங்க. அதாவது இனி வருகிற நாட்களில் சபை இப்படி இருக்குமா? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ சபை எப்படி இருக்கு? பிரைஸ் தி லார்ட். 2வது ஒரு இடத்துக்கு போகலாமா? அரசியல், தேசத்தை ஆளுகிறவர்கள். 3ஆம் வசனத்தை பாருங்க. பொல்லாப்பு செய்ய கைகள் கூடுகிறது. அதிபதி, நியாயாதிபதி, பெரியவன். 3 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிபதி என்ன? ஆளுகிறவன். நியாயாதிபதி என்ன? நியாயம் விசாரிக்கிறவன். பெரியவன் என்றால் அந்த ஊர் தலைவனோ அல்லது கட்சி தலைவனோ பெரிய ஆளுமை தலைவர்களாக இருக்கிறவர்கள். அரசியல் வட்டாரம் எப்படி இருக்குது? அவர்கள் எல்லாரும் லஞ்சம் வாங்கிக்கிட்டு துராசரை, ஒரு அன்பான ஆசீர்வாதமான அரசியல்வாதிகளாக இல்லாமல் மிக மோசமான அரசியல்வாதிகளாக, நியாயாதிபதிகள் நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இனி வருகிற காலத்தில் இருப்பார்கள். இப்போ எப்படி இருக்குங்க? 3வது இடத்துக்கு போகலாம். சமுதாயம், சொசைட்டி, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். நம்ம கூட பழகிறவங்க எப்படி இருக்கிறாங்க? நமக்கு ஆலோசனை கொடுத்து கைடன்ஸ், நமக்கு பல விதத்தில் படிப்பு சொல்றவங்க வழிகாட்டி. இதெல்லாம் என்ன பண்ணாத. இன்னைக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் பிள்ளைகள் அழிஞ்சு போறாங்க. சேஃபா வெளியே வரவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. சிநேகிதன், வழிகாட்டி. சொசைட்டி, நம்ம சுற்றில இருக்கிற மக்களை கொஞ்சம் பாருங்க. நம்புறதுக்கே கஷ்டமா இருக்குது. டோரை இழுத்து பூட்டிடுறோம். அடுத்தவங்க வீட்டோட பழகிறது இன்னைக்கு குறைஞ்ச போச்சு. தன்னுடைய வீட்டை தவிர வேறு எதையுமே நம்ப முடியாத நிலை இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம். சொசைட்டியை பார்த்துட்டோமா?
நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம். 4வது ஃபேமிலி. ஆண்டவர் சொல்கிறாரு, மடியில் படுத்துக்கொள்வதற்கு முன்பாக வாய திறக்காத. மகன் தகப்பனை, மகள் தன் தாய்க்கு, மருமகள் மாமியாருக்கு விரோதமாக. இனி வருகிற நாட்களில் நடக்குமா? இப்போ எப்படிங்க இருக்கு? மனைவி, பிள்ளைகள், மருமகள். சில குடும்பத்தில் இருக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, எப்படி இவர்களால் ஜெபம் பண்ண முடியுதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்புகிறது. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவது புறஜாதிகளால் அல்ல, விசுவாசிகளால், சபை மக்களால். அன்பானவர்களை, இந்த 4 இடத்துக்குள்ள ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டு நாட்கள் எப்படி போகும்? பொல்லாதவர்களா மாறும். அதனால் காலத்தை என்ன பண்ணு? பிரயோஜனப்படுத்திக்கன்னு சொல்கிறார். சரி, இனி வர நாட்கள்னு இல்லைம்மா, இன்றைக்கி நம்ம சபை எப்படி இருக்குது, அரசியல் வட்டாரம் எப்படி இருக்குது, சொசைட்டி இருக்குது, ஃபேமிலி எப்படி இருக்குது, இன்றைக்கே அந்த நிலை தான். அப்போ நம்ம வாழ்கிற காலமே என்ன காலம்தான்? வேதம் சொல்லுகிறது இது வேதனைகளுக்கு ஆரம். அப்போ இதுக்கு மேலே என்ன வரும்? உச்சக்கட்டம். பொல்லாத காலத்தில் உச்சக்கட்டம் இருக்கும். அந்த உச்சக்கட்டத்தில் மனுஷன் எப்படி நல்லவனே இருக்க மாட்டானா? நல்லவனே கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கும் பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, 4வது வசனம், அவர்களில் நல்லவன் முட்செடி கொத்தவன், செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். நல்லவர்கள் இருப்பார்கள். அந்த நல்லவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? முட்செடி மாதிரி இருப்பான். அப்பன்னா பொல்லாதவன் எப்படி இருப்பான் பார். ஆண்டவர் தாய்க்கோழி தேடி வர்றது போல தேடி தேடி வந்தார்மா. பயத்தோடு இந்த பிரசங்கத்தை பண்ணுறேன் பிரதர் அண்ட் சிஸ்டர். நீ எப்படி என்ன போய்க்கோ அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு என்னால் முடியல. உங்கள் கையை பிடிச்சி கெஞ்சி இந்த பிரசங்கத்தை பண்ணுறேன். எத்தனை பேர் இதில் கருத்தாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. காலத்தை நிறைய பேர் வீணடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒன்று நான் சொல்கிறேன், அருமையான வாய்ப்பு, சபை, தேவ சமூகம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற அற்புதமான காலம். ஆமென் சொல்றீங்களா? நடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், காவற்காரர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், எவங்கிட்டையாவது உத வாங்க வேண்டியதாக இருக்கும். போர்வை என்பது பாதுகாப்பு, உங்களுடைய பாதுகாப்பை இழக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறமா ஆண்டவரேன்னு ஓடி வர வேண்டியதாக இருக்கும். அம்மா அப்பாங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் பிள்ளைகளோட பத்திரமா சர்ச்சுக்கு வந்துடுங்க. ஆமேன். இழுத்துட்டு வந்துடுங்க. ஏழைனா ஒரு குண்டா தண்ணியை தூக்கி தலைமையில் ஊற்றுங்க. நான் செஞ்சவன் சொல்கிறேன், என் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் கேட்டுங்க, தண்ணி எடுத்து தலைமையில் ஊற்றி இருக்கிறேன் ஆலயத்துக்கு வர வைப்பதற்கு. பயப்படுறேன். அப்போ கூட என் காலமே மோசமாக இருக்குது, என் பிள்ளைகளுடைய காலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பயப்படுறேன். ஆனால் ஒரு நம்பிக்கை, காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். தேவனுக்கு இடம் கொடுக்கிறவனுக்கு தேவன் பக்கபலமாய் நிற்பார். பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப தயவாக கேட்குறேன். சபைக்கு வரீங்க, ஊழியம் செய்கிறீங்க, கொடுக்குறீங்க, ஆனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க டைமை, காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு மோசமான காலம் வரப்போகுது. அந்த மோசமான காலம் வர்றதுக்கு முன்னாடி டைம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எலெக்ஷனுக்காக ப்ரேயர் நடந்தது. அந்த எலெக்ஷனுக்காக ப்ரேயரில் எவ்வளவோ ஜபங்கள் ஸ்தாபனத்தில் வச்சாங்க. அப்போ ஒரு ப்ரேயர் ஆன்லைனில் நடத்தினாங்க. பாஸ்டர்ஸ் கூட திடீர்னு எமர்ஜென்சியை நடத்தினாங்க, ஏதோ ஜெபம் பண்ணணும்னு. அப்போது அந்த ஜபத்தை நடத்தின ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடப்பா, நாங்கள் இது வரைக்கும் நீர் கொடுத்த காலத்தை வீணடிச்சிட்டோம் ஆண்டவரே, சரியாக ஊழியம் செய்யலப்பா, நாங்கள் இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் ஆண்டவரே, சபைகளுக்குள்ள சண்டை, ஊழியக்காரனுக்குள்ள மன வருத்தம் ஆண்டவரே, இப்படியே எங்களுடைய காலம் ஓடிச்சு ஆண்டவரே, எங்களுக்கு இன்னொரு 5 வருஷத்தை தாரோம் ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்வோமப்பா, எங்கள் பாவத்தை மன்னி ஆண்டவரே, இப்படி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும் ஊழியக்காரர்களெல்லாம். ஒருவேளை நல்ல வாய்ப்புகள் நமக்கு சவுத் இந்தியாவில் இருக்குது, நார்த் இந்தியாவில் இல்லை.
சர்ச்சுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு சபையில் இருக்குது, நம்ம ஊரில் இருக்குது, நார்த் இந்தியாவில் இல்லை. நீ கிறிஸ்தவன்னா சலுகைகளை பறிப்பான், உனக்கு பல காரியங்களை நீ இழக்க வேண்டியதாக இருக்கும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் காலத்தை நிறைய பேர் வீணடிக்கிறாங்க. நான் அறிக்கை பண்ணி ஜோமன் அந்த பாஸ்டர்ஸ் ப்ரேயரில், என்னை மன்னிச்சிடப்பா, சரியா நான் ஊழியம் செய்யலை, இனி கொடுக்கப்படுற காலத்தில் நான் எப்படியாவது ஊழியம் செய்வேன், ஜீவனை பணத்தை எல்லாத்தையும் செலவிடுவேன், எனக்கு கொடுத்துருக்கிற ஆத்துமக்களை செலவிடுவேன், உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிட்டு தான் உங்கள் மத்தியில் நின்றுட்டுருக்கிறேன். காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபைனலி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-17 வாசித்த வசனத்துக்கு முந்தின பிந்தின வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஞானமற்றவர்கள், மதியற்றவர்கள் 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, காலத்தை பிரயோஜனப்படுத்தாதவன் யார்? 15ஆம் வசனம் சொல்லுகிறது ஞானமற்றவன், 17ஆம் வசனம் சொல்லுகிறது மதியற்றவன். நீங்கள் நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஞானம், இந்த மதி என்பது புத்தியை குறிக்கிறது. இந்த ஞானம் புத்தி என்பது யாரை காட்டுகிறது என்றால் கிறிஸ்துவை காட்டுகிறது. கிறிஸ்துவாகிய ஞானத்தை உடையவன் ஞானம் உள்ளவன், கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வின் அங்கமாக வைத்திருக்கிறவன் புத்தி உள்ளவன். இதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ அப்படின்னு பார்க்குறோம். 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாத. ஏன்னா கிறிஸ்து அந்த ஞானம், அந்த அபிஷேகம் இது உடையவர்களாக மாறணும். இன்றைக்கி ஞானம்னா என்ன நினச்சிருக்கிறாங்க, என் பிள்ளை ட்ரிபிள் டிகிரி, என் பிள்ளை டாக்டரேட், இது ஞானம் கிடையாது. உலக ஞானம் ஒரு நாள் பைத்தியமாக மாறும். ஏஐ டெக்னாலஜி, இன்றைக்கி மனுஷன் ஏஐ டெக்னாலஜியை பார்த்து வாயை பிளந்து நிற்கிறான். ஒரு காரியத்தை சுட்டி காட்டுறேன், உலகத்தில் ஒரு மிருகம்னு ஒன்று அழிவை ஏற்படுத்த போகுது. மனு குலத்தை அழிப்பதற்கு ஒரு மிருகம் வரப்போகிறது. மிருகம்னா சிங்கம் வருது, கரடி வருதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஏஐ டெக்னாலஜி தான் ஒரு மிருகமாய் மாறப்போகிறது. என்ன ஃபீட் பண்ணுறாங்களோ அதுதான் அது செய்யும். ஒரு நாள் மனு குலத்தை அழி என்கிற ஒரு டெக்னாலஜியை ஃபீட் பண்ணாங்கன்னா அடித்து துவம்சம் பண்ண போகிறது. இன்றைக்கி பிரமிப்பாக பார்க்குற இந்த புத்தி, இந்த ஞானம் ஒரு நாள் தேவன் பைத்தியமாக்கி போடுவார், உலகமே அழியும். அன்பானவர்களே, அன்றைக்கு ஞானம் உள்ளவர்கள் இருப்பார்கள், புத்தி உள்ளவர்கள் இருப்பார்கள், நல்லவர்கள் இருப்பார்கள், செம்மையானவர்கள் இருப்பார்கள். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? முல்லை போல இருப்பார்கள். அந்த ஞானத்தை புத்தியை பயன்படுத்தி எப்படி காப்பாற்றலாம் என்றல்ல, எப்படி கட்டம் கட்டி அழிக்கலாம், தேடி தேடி ஒன்றுமில்லாமல் போக பண்ணலாம். பொல்லாத காலம் வரப்போகிறது. ஆனால் 2 கரங்களை உயர்த்தி, இந்த பொல்லாத காலம் வருவதற்கு முன்பதாக நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். வாய்ப்புகளை வீணடிக்கக்கூடாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். தேவனை அலைய விடாதே என் அன்பான தேவ பிள்ளையே, ஒரு நாள் நீ அலைந்து திரிவாய். தேவனை ஏமாற்றாதே சகோதரனே சகோதரியே, ஒரு நாள் நீ ஏமாந்து துக்கத்தோடு இருப்பாய். அந்த சூலமித்தியாளை பார், அந்த யூதர்களை பார், அவர்கள் மிக இழப்புகளை சந்தித்தார்கள், விலைக்கிரயங்களை கொடுத்தார்கள். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை நாங்கள் வீணடித்து விடக்கூடாது. ஆண்டவர், எங்களுடைய சபையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், ஆண்டவர் என்ன வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறீரோ அதை நாங்கள் பயன்படுத்தணும். ஞானமாக, கவனமாக, சிறந்த முறையில் பயன்படுத்தி எங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக சொல்லுங்க, எங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக, இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக, பரலோகத்துக்கு ஆசீர்வாதமாக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நட்சத்திரங்களாக பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பிரகாசிக்கிற பாத்திரங்களாக இருக்க தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த காலம் பொல்லாத காலம். ஆண்டவரே, இனியும் காலம் மிக மோசமான காலம் வரப்போகிறது. அந்த மீகாவிலே வாசித்த காலங்களை பார்க்கும்போது, ஆண்டவரே, சபைக்குள்ள, அரசியலுக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள இந்த பொல்லாத காட்சி இன்னைக்கே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதை விட மோசமான காலமாக வருகிற காலம் இருக்குன்னு சொல்லு
சொல்லுகிறீர். 2 கரங்களை உயர்த்தி, எங்களை கொடுக்கிறோம், எங்க பிள்ளைகளை கொடுக்கிறோம், எங்க பேர பிள்ளைகளை கொடுக்கிறோம். நீரே ஆண்டவரே எல்லா தீங்குகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காப்பீராக. எப்படி ஆண்டவரே ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக வைராக்கியமா இருந்தானோ, ஈசாக்கு கர்த்தருக்கு உண்மையா இருந்தானோ, ஏசாவும் இருக்கட்டும் அப்பா, யாக்கோபும் இருக்கட்டும் ஆண்டவரே. கரங்களை தட்டி எங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும்னா அவங்க தேவனுக்குள்ள வந்துடணும். தேவனை விட்டுடக்கூடாது, தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்த கூடாது. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் உலகம்தான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. சத்த களத்தினில் போராட ஜெய வீரனாய் திகழவா. சாத்தான் காலத்தினில் போராட ஜெய வீரனாய் திகழவா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். காலமோ முடியுதே, தேவராஜ்யம் நெருங்குதே. காலமோ முடியுதே, தேவராஜ்யம் நெருங்குதே. மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசுவை அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசுவை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் பிரான்சிஸ் அவர்கள் நம்மை இறுதி ஜெபத்திற்குள்ளாக நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை அழைத்து ஒரு குடும்பமாய் தகப்பனை உம்மை நோக்கி பார்க்கும்படியான பாக்கியத்தையும் கிருபை நீர் எங்களுக்கு பாராட்டினீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்பினீரப்பா. ஆம் தகப்பனே, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. தகப்பனே, நீர் சீக்கிரத்திலே வரப்போகிறீரப்பா. உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. தகப்பனே, நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த காலை வேளையில் கர்த்தாவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீர் எங்களை எச்சரித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மதியற்றவர்களைப் போல இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தீரப்பா. பவுல் மீண்டும் ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்கிறார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு என்று சொல்லி தகப்பனே அவன் எங்களை எச்சரிக்கிறது போல இந்த காலை வேளையில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மோசே சொல்லுகிறான், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, அவனுடைய தகப்பனை பலத்தின் மிகுதியால் 80 என்று சொல்லுகிறான். தகப்பனே, இந்த கொடுக்கப்பட்ட காலங்களிலே தகப்பனே நாங்கள் என்ன செய்கிறோம் தகப்பனே? நீர் சீக்கிரத்திலே வந்து தகப்பனே எங்களிடத்தில் கணக்கு கேட்க நீர் ஆயத்தமாயிருக்கிறீர் தகப்பனே. ஆம் தகப்பனே, ஆமோஸ் 4:12 சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படி என்று சொல்லி
இந்த காலை வேளையில் கர்த்தாவே எங்களுக்கு நீர் காலத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த காலங்கள் எப்படிப்பட்டது, யாருக்காக நாங்கள் செய்திருக்கிறோம், எனக்காக என் குடும்பத்திற்காக இல்லை தகப்பனே. உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி தகப்பனே, இனி வருகிற காலங்களை தகப்பனே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி அவைகளை பிரயோஜனப்படுத்த நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி நாங்கள் இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது ராஜா. தகப்பனே, நாங்கள் அரசாங்கத்தையோ மக்களையோ உறவுகளையோ அல்ல ராஜா, எங்களுக்கு நீர் கொடுத்த காலத்தை தகப்பனே நாங்கள் பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக, தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகை போல தகப்பனே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும்படி எங்களை உம்முடைய கரத்திலே இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உருவாக்கியதற்காக நன்றி தகப்பனே. இப்பொழுது நாங்கள் கடந்து போகிறோம். எங்களை இந்த உலகத்திற்கு உப்பாக, எங்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்றும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.